ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃப்ளவர் பாட் கேக். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு 125 கிராம்ஸ் டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன். இந்த டார்க் சாக்லேட்டை நம்ம நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை மெல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ டபுள் பாய்லர் மெத்தடில் நான் இதை மெல்ட் பண்ணியிருக்கேன். பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் கொதிக்கிற தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தை போட்டிருக்கேன். இந்த மாதிரி டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணணும். இல்லைனா அது ஒரு மாதிரி கசப்பு மாதிரி கொடுத்துடும். இந்தளவுக்கு சாக்லேட் நல்லா மெல்ட் ஆன பிறகு இதை ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அந்த கப்போட ஃபுல் சைட்ஸ்லேயும் வரா மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக சாக்லேட் கோட் ஆகிடணும். இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு நான் ஓரியோ பிஸ்கெட் 3 எடுத்திருக்கேன். இந்த 3 பிஸ்கெட்டையும் நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த பாட்டை நான் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் டபுள் கோட் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் திக்காக இருக்குது பாட்டு. இப்போ இதுக்கு நான் ஃபில்லிங்காக வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் எடுத்திருக்கேன். இதோட ரெசிபி நான் ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நம்ம விப்பிங் க்ரீம் கூட ஃபில்லிங்க்கு போட்டுக்கலாம். இந்தளவுக்கு நல்லா இதை போட்டு ஸ்டஃப் பண்ணி விட்டுக்கோங்க உள்ளே. இப்போ நம்ம பவுடர் பண்ண ஓரியோ பிஸ்கெட்டை மேலே போட்டுக்கிறோம். இது பார்க்க உங்களுக்கு சாண்ட் மாதிரி தெரியும். இதுவும் நல்லா நீங்கள் ஃபுல்லாக ஃபைனாக போட்டுக்கோங்க. வேறு பிஸ்கெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. இப்போ இது கூட செடி மாதிரி இருக்கிறதுக்காக நான் புதினா வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா ரோஸ் கூட இது மேலே நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதை பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னுட்டு. இது உங்களுக்கு மாய்ஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் இது மேலே சாக்லேட் மில்க் ஷேக் ஊற்றிக்கலாம், இல்லைனா சுகர் சிரப் கூட ஊற்றிக்கலாம். ஃப்ளவர் பாட் கேக் ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.